டியர் கிராஃப்டி ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இன்றைக்கி நம்ம இந்த நியூ இயரில் ஒரு செமையான ஒரு கேலண்டர் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன திங்ஸ் வேணும்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ பேசிக்கலி கார்ட்போர்ட், கொஞ்சம் திக்காக ஸ்டடியாக இருக்கிற மாதிரி சார்ட் பேப்பர் ஆர் பேட்டர்ன் பேப்பர் அண்ட் கேலண்டர் டெம்ப்ளேட் அண்ட் எம்பலிஷ்மெண்ட்ஸ்க்கு வேணும்னா ஏதாச்சும் ஃப்ளவர்ஸ் ஆர் எனி திங் தட் யூ லைக். ஃபோட்டோஸ் வைக்க போகிறீங்கன்னா ஃபோட்டோஸ் வச்சுக்கோங்க. அண்ட் தென் த பேசிக் ஐட்டம்ஸ் ரூலர், பென்சில், ஸ்கேல், சிசர்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது ஐ ஹாவ் கட் 2 pairs of cardstock actually. மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 13x19 சென்டிமீட்டரில் 2 cardstock அண்ட் தென் 3.5 into 19 சென்டிமீட்டரில் 2 பீஸ் ஆஃப் கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். ஸோ திஸ் வில் ஃபார்ம் த பேஸ் ஆஃப் அவர் கேலண்டர், டெஸ்க்டாப் கேலண்டர் பார்க்க போகிறோம். ஸோ ஐ எம் டேக்கிங் இட் ஆன் அ ஒயிட் பேப்பர். ஸோ அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 bigger pieces on the ends and 2 குட்டி pieces on the center. ஸோ ஸ்மால் டைனி கேப் விட்டுக்கோங்க நடுவில் and then stick it on the chart paper. ஸோ have used white color and நீங்கள் black விடனா or any color of your choice எடுத்துக்கோங்க. ஸோ I'm just quickly sticking it up. ஸோ க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் இருந்தால் போதும் பிட்வீன் த கார்ட்போர்ட்ஸ். அண்ட் இஃப் யூ டோன்ட் வாண்ட் கார்ட்போர்ட் அட் ஆல், யூ கேன் யூஸ் அ ஸ்டர்டி பேப்பர்ஸ். சே லைக் 220 or 280 GSM பேப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தட் ஷுட் ஆல்சோ ஒர்க் டைரக்ட்லி. ஐ லைக் இட் டு பி பிட் ஸ்டர்டி, ஸோ அதனால் ஐ ஹவ் யூஸ்ட் ஓல்டு கார்ட்போர்ட் பாக்ஸ் ஆக்சுவலி. அதுலேருந்து ஐ ஹவ் யூஸ்ட் தீஸ் cardboard. So you can also go around your house, pick any old cardboard box. நீங்கள் நிறைய ஷாப்பிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிறைய கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒன்று ஸ்டர்டியான பாக்ஸ் எடுத்துக்கோங்க அண்ட் தென் யூஸ் இட் ஃபார் தீஸ் பர்பஸஸ். இட் வில் கம் வெரி ஹேண்டி. ஸோ ஒட்டி முடிச்சிட்டேன். ஸோ ஐ எம் ஜஸ்ட் குயிக்லி கட்டிங் த கார்னர்ஸ் ஸோ தட் அதை நீட்டாக ஒட்டிடலாம் அப்படின்றதுக்காக. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய வீடியோ அங்கே சரியாக சேவ் ஆகலை. ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த கார்னர்ஸ் எல்லாத்தையும் ஃப்ளிப் பண்ணி ஒட்டிட்டேன், க்ரீஸிங் தட். ஸோ இப்போது எல்லா சைடும் ஒட்டியிருக்கிறது தெரியுதா? அண்ட் நடுவில் இருக்கிற குட்டி கார்ட்போர்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா நடுவில் கேலண்டரோட பேஸாக ஃபார்ம் ஆயிரும். அண்ட் தென் ஒன் எட்ஜ் மட்டும் எடுத்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிற மாதிரி இன்னொரு ஃப்ளாப் சைடில் ஒட்டிட்டேன். ஸோ தட் த என்டையர் பேஸ் இஸ் ஃபார்ம்டு. அண்ட் தென் டெம்ப்ளேட், கேலண்டர் டெம்ப்ளேட் நான் பிரிண்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஹார்ட்லி ஒரு 1 or 2 rupees உங்கள் லோக்கல் ஷாப்லேருந்து. ஸோ இஃப் யூ நீட் த கேலண்டர் டெம்ப்ளேட் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ட்ராப் மீ a mail or comment below so that I can send you the template. இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ ஹாவ் யூஸ்ட் திக் கார்ட்ஸ்டாக் பேப்பர் அண்ட் பார்டர் பஞ்சஸ் வச்சு பஞ்ச் பண்ணிக்கிட்டேன் முன்னாடியே. If you don't have that, doesn't matter. You can use a normal square shaped cardstock also. I like this pattern, so நான் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். And then அந்த கார்ட்ஸ்டாக் பேஸில் இந்த கேலண்டர் டெம்ப்ளேட்டை ஒவ்வொரு மந்த்துக்கும் எடுத்து ஒட்டிட்டேன். So we will have 12 pieces now for each month. So I like this color combination, so that's why this. You can choose any color or directed pattern papers use பண்ணோனாலும் you can go ahead and use them on the pattern paper directly. So next step பார்த்தீங்கன்னா I'm just going to punch the holes. So turn பண்ணுற மாதிரி இருக்கணும் இல்லையா? ஸோ இதை each piece பேஸில் 1/3 பிரிச்சுக்கிட்டு I'm just going to punch it in the center. 2 rings போடுற மாதிரி I'll punch the centers. ஸோ
ஸோ ஃபஸ்ட்டு டைம் மட்டும் பஞ்ச் பண்ணிக்கோங்க அண்ட் தென் யூஸ் தட் ஆஸ் அ பேஸ் ஆர் ரெஃபரன்ஸ் டு பஞ்ச் ஆல் அதர் மந்த்ஸ். அப்படி தான் நான் இதை பண்ணியிருக்கேன். தட் வில் பி ஈஸியர். இல்லாட்டி நீங்கள் ஒவ்வொரு டைமும் மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் இட் வில் நாட் ஒர்க் குட். ஸோ யூஸ் ஒன் கார்ட் ஸ்டாக் ஒரு 1 மந்த்துக்கு பண்ணிவிட்டு அதை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த மந்த்ஸ். ஸோ கம்ஸ் த செகண்ட் பார்ட். இப்போது தனியாக மந்த்ஸ் ரெடி பண்ணிட்டோம், பேஸ் தனியாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அது ரெண்டுத்தையும் எப்படி சேர்க்கறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். So I have used 2 cardstock papers, same dimension as the base. So 13/19 எடுத்தோம். ஸோ அதே டைமென்ஷனில் கட் பண்ணி 2 பீஸ் வச்சுருக்கேன். ஸோ தட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு I will stick the same. So I like the floral pattern, so I'm using the paper crafts from Eno Greetings அப்படின்றதுலேருந்து Best Life அப்படின்ற பேப்பர் பேக்லேருந்து I have cut these 2 papers. If you like the same pattern papers, I will also link them in the description box below. So I have just stuck them on either side. So ரெண்டு சைட்லேயும் அதை ஒட்டிட்டேன் நல்லா. And then we will punch holes for these months. இந்த கார்ட் ஸ்டாக்லேயும் போய் பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஒன் ட்ரிக் இஸ், நான் இப்போது பேப்பர்ஸ் ஒட்டினதுக்கப்புறமா பஞ்ச் பண்ணுறேன். திஸ் நீட் நாட் பி த கேஸ். நீங்கள் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணோம் இல்லையா, பேஸ் எடுத்து ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணோம்ல, அந்த ஸ்டெப் ஒட்டுறதுக்கு கவர் பண்ணுறதுக்கு முன்னாடியே யூ கேன் ஜஸ்ட் பஞ்ச் இட் அண்ட் தென் டூ தீஸ் ஸ்டெப்ஸ். So that multiple layers இருந்தால் it will be sturdier. So இப்போ punch பண்ணுறது will be becoming a little harder than before. So after lot of pressure somehow ஒரு மாதிரி ஹோல் கட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பஞ்ச் பண்ணுறீங்க, ஓகே, இஃப் யூ ஹாவ் ஐலெட்ஸ் பியூட்டிஃபுல் கலர்ஸில் வரும். ஸோ இஃப் யூ ஹாவ் ஐலெட்ஸ் கோ ஹெட் அண்ட் யூஸ் தம் ஆஸ் வெல். ஸோ இந்த வீடியோக்கான சிம்பிளிசிட்டிக்காக ஐ டிட் நாட் யூஸ் ஐலெட்ஸ், பட் இஃப் யூ லைக் ஐலெட்ஸ் லைக் மீ யூ கேன் கோ ஹெட் அண்ட் யூஸ் தம். பார்க்க பயங்கர நீட் ஃபினிஷாக இருக்கும். நீங்கள் கடையிலேருந்து வாங்குகிற ஒரு டெஸ்க்டாப் கேலண்டர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஐலெட்ஸ் ஒரு ஹார்ட்லி ஒரு 5 rupees இருக்குங்க, நாட் மச். ஸோ வீட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட் வச்சு யூ கேன் பஞ்ச் த ஐலெட்ஸ் அண்ட் டூ தட். யூ கேன் கெட் தம் இன் நார்மல் ஸ்டேஷ்னரி ஷாப். ஸோ அது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பைண்டர் ரிங் வச்சு ஐம் ஜஸ்ட் கம்பேரிங் த பேஸ் அண்ட் கேலண்டர் மந்த்ஸ். ஸோ நான் கொஞ்சம் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். இதை விட ஸ்மாலர் சைஸ் வேரியஸ் சைஸஸில் இருக்கும் பைண்டர் ரிங். ஸோ பேஸ்ட் ஆன் ஹவ் யூ லைக் இட் யூ கேன் யூஸ் த பைண்டர் ரிங். அண்ட் ஒன் மோர் ட்ரிக் இஸ், ஆன் த அதர் சைடு உங்களுக்கு ஃபோட்டோஸ் பிடிக்கும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ டூ தட். அண்ட் எனக்கு என் கேலண்டரில் நோட்ஸ் இல்லாட்டி பென்சில் வைக்கிறதுனா பிடிக்கும் யூஸ்வலாக. ஸோ வாட் ஐ டிட் வாஸ் ஐ வெண்ட் அஹெட் அண்ட் கிரியேட்டட் அ பாக்கெட் ஃபார் மை கேலண்டர். ஸோ நீங்கள் அதை ஃப்ரண்ட்லேயும் பண்ணலாம், பேக்லேயும் பண்ணலாம், தட்ஸ் அப் டு யூ கம்ப்ளீட்லி. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பேக் சைடில் ஒரு சின்ன பாக்கெட் க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்றது தான் நான் யோசிச்சது. ஸோ வாட் ஐ டிட் வாஸ் ஐ யூஸ் த சேம் பேப்பர் பேக். கொஞ்சம் பிக் ஃப்ளவர்ஸ் இருந்தது ஒரு எண்டில். ஸோ வாட் ஐ டிட் வாஸ் ஐ யூஸ்ட் தட் பேப்பர் பேக் டு கிரியேட் த பாக்கெட். ஸோ இஃப் யூ see it's nice and big on the back side. ஸோ ஜஸ்ட் பாக்கெட்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஐ கேன் ஸ்டோர் எனிதிங் வெரி கம்ஃபர்டபுளி. ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்கலாம், பென்சில் ஆர் எனிதிங் ஆஃப் தட் சார்ட் அங்கே வைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் பாக்கெட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். If you really like to know how the pockets are created, I can make a separate video for that. Do let me know in the comment box below. உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னா we can have a separate video. That will be an interesting thing to do. And different varieties of pockets create பண்ணலாங்க. So depends on how you like it.
அண்ட் ஃப்ரண்ட்டில் தெர் இஸ் அ ஸ்மால் சைடில் கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ ஐ வாண்ட் இட் டு பி தட் வே. That's my preference. If you like, you can go ahead and use a small clip or velcro யூஸ் பண்ணலாம், ஒரு மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்மால் ஃபோட்டோ மாதிரி அங்கே வச்சுக்கலாம். when I say velcro or clip, நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரீக்வெண்ட்டாக, so that it does not stick to the calendar itself. நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறீங்க and they want multiple picturesனால் they can have it changed. ஸோ வெல்க்ரோவும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணலாம். ஸோ it can be changed. அதான் ஐடியா பிஹைண்ட் தட். அண்ட் உங்களுக்கு இந்த கேலண்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் டூ லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். அண்ட் கூடவே அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க, ஸோ தட் யூ வில் கெட் நோட்டிஃபிகேஷன் ஒன்ஸ் we upload a new video, and you can expect new videos every week. So thank you so much for watching. See you in the next video, and once again very happy new year guys. Bye.